இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது யாத்ராகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 21வது வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர். குடும்பங்களை தழைக்க செய்ய விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் இந்த வசனத்தில் வாசிக்க முடிகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஒரு குடும்பம் தழைக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்மானித்தால் மாத்திரமே அந்த குடும்பம் தழைக்க முடியும். நாம் பல வழிகளை நாம் கையாண்டாலும், நாம் குடும்பம் செழிப்பாய் காணப்பட நாம் பல வகையிலே நாம் முயற்சித்தாலும், கர்த்தர் அதை அனுகூலமாய் மாற்றவில்லை என்றால், கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றவில்லை என்றால், எந்த ஒரு குடும்பமும் அது ஆசீர்வாதமாய் மாறுவது கிடையாது. எந்த ஒரு குடும்பமும் அதை தழைத்து செழிப்பாய் மாறுவது கிடையாது. நாம் பல வகையில பிரயாசப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பல விதத்திலே முயற்சி செய்திருக்கலாம். குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற, குடும்பம் தழைக்க, குடும்பம் செழிப்பாய் மாற நீங்கள் பல முயற்சிகளை எடுத்து ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்து காணப்படலாம். இந்த நாளிலும் இதை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், இந்த வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். யார் ஒருவர் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுகிறார், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இதே யாத்ராகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரத்திலே 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எகிப்து ராஜா கட்டளையிட்ட எந்த காரியத்தையும் அவர்கள் செய்ய துணியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். தேவனுக்கு பயந்த மனுஷர், தேவனுக்கு பயந்த மனுஷி என்ன செய்வார்கள் என்றால், உலகத்திலே என்ன தவறான காரியங்கள், நாம் வேலை ஸ்தலமாய் இருக்கட்டும், எந்த இடத்திலுமே தவறான காரியங்கள் செயல்பட அவன் துணிய மாட்டான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்தவனாய் இருப்பானே, ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான் என்றால், தவறான காரியங்களிலே குறுக்கு வழியிலே எதையும் செய்ய அவன் முற்பட மாட்டான். ஆதலால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையில் இப்படியாய் சொல்லுகிறார், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி எல்லாம். எகிப்து ராஜா, ஒரு ராஜா கட்டளை இடுகிறான், நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று. ஆனால் மருத்துவச்சிகளோ அதை செய்யவில்லை. ஏனென்றால் அதை காட்டிலும் மேலான ஆண்டவரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பயந்ததினால் இதை அவர்கள் செயல்படுத்தவில்லை. அவர்களுக்கு தெரியும், ஆசீர்வாதத்தை கொடுப்பது ராஜா அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுப்பது ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதை மருத்துவச்சிகள் அறிந்திருந்தபடியினால் அவர்கள் ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்தார்களாம், அவர்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்தார்கள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களை முயற்சி எடுத்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தை செழிப்பாய் மாற்ற, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற அநேக பிரயாசங்கள் பட்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம், தோல்வியில முடிந்திருக்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள். உங்கள் மனது என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யாமல், மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்யாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது உங்கள் குடும்பங்கள் செழிப்பாய் மாறும். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. இப்படி எந்த தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, வசனம் சொல்லுகிறது, அந்த குடும்பத்தை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுவார் அல்லது தழைக்கும்படி செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 128வது சங்கீதத்திற்கு நேராய் நாம் திருப்பும் பொழுது முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யார் ஒரு தேவ மனிதன், தேவ பிள்ளை, தேவ மகள் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறானோ
அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு பின்பதாக 6 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த குடும்பம் எப்படி செழிப்பாய் இருக்கும், அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாய் இருக்கும், அந்த குடும்பம் எப்படி தழைத்து இருக்கும் என்று ஆண்டவர் அந்த 128வது சங்கீதம் முழுவதிலும் குடும்பத்தின் செழிப்பை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த செழிப்பு நம்முடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அந்த முதல் வசனத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து, எந்த தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பயந்து, அது வேலை ஸ்தலமாய் இருக்கட்டும், அல்லது குடும்ப வாழ்க்கையாய் இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கட்டும், அல்லது ஊழிய பாதையாய் இருக்கட்டும், எதுவாய் இருப்பினும் நாம் கர்த்தருக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் மனுஷர் பார்க்கிறார்கள், மனுஷர்களுக்கு பயந்து நாம் ஒரு காரியங்களை செய்ய போனோம் என்றால் அந்த இடத்துல நாம் ஆசீர்வாதத்தை அல்ல, செழிப்பை அல்ல, எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் தான் இந்த யாத்ராகமத்திலே நாம் வாசித்தோம். ஏன் ஆண்டவர் மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்தார் என்றால் ஒரே ஒரு காரணம், அவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இன்று நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை ஏன் என்னுடைய குடும்பத்திலே செழிப்பு இல்லை, ஏன் என்னுடைய குடும்பத்திலே வளர்ச்சி இல்லை, ஏன் என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை என்று ஒரு கேள்விகளோடு இருப்பீர்கள் என்றால், இன்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு பயந்து நடங்கள். அப்படி நடக்கும் பொழுது இந்த நாள் முதல் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இந்த நாள் முதல் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அதை தழைக்க பண்ணுவார். எப்படி 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மாற்றுவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, திருவலைக்காய் நன்றி ஐயா. எந்த தேவ மனிதன், தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் குடும்பம் தழைக்கும் என்று சொன்ன ஆண்டவர், அப்பா பிதாவை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பயந்து இருக்க உதவி செய்யுங்க. அவர்கள் குடும்பங்கள் தழைக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரை. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எடுக்கிற பிரயாசங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரை. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.